ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 9th தமிழுக்கான ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகள் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள்ப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க இருக்கும் தேர்வில் கண்டிப்பாக பல மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு இதிலிருந்து பல கேள்விகள் வரலாம். ஸோ எல்லாத்தையும் பக்காவாக பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சியாக கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சிக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை தேர்தல் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் விடுத்தது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. நெக்ஸ்ட்டு மாடு என்பதன் பொருள் என்ன? தேர்ட் ஒன் சிந்தாமணி என்பதன் இலக்கண குறிப்பு டேஷ் ஆகும். ஃபோர்த் ஒன் மல்லல் மூதூர் வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? ஓகேங்களா. இதில் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கப்போ நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை உண்டி முதற்றை உணவின் பிண்டம் உணவென படுவது நிலத்தோடு நீரே. ஓகேங்களா. இப்பாடலின் ஆசிரியர் பெயர் யாது? சிக்ஸ்த் ஒன் யாக்கை என்னும் சொல்லின் பொருள் என்ன? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குறுகிய விடை தேர்வுப்பா. ஸோ ஏதாச்சும் 3 மட்டும் எதுனா போதும். ஸோ விடைக்கேற்று வினா அமைக்கல. ஃபஸ்ட்டு வந்து மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறைவிடம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் கும்மரியில்பட்டவர். ஸோ இதுக்கான கொஷின் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா. நெக்ஸ்ட் 8th பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது? ஓகேங்களா. 9th ஒன் கன்னி என்பதன் விளக்கம் யாது? 10th ஒன் கூவல் என்று அழைக்கப்படுவது எது? 11th ஒன் நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சியை பெரிய புராணம் எதிரிடன் ஒப்பிடுகிறது? ஓகேங்களா. ஸோ மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு கொஷின்ஸ்க்கெல்லாம் 1 மார்க்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் கேளுங்க. சப்போஸ் உங்களுக்கு யாருக்கே தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா பின் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய விடை தேர்க்கப்போ 3 மட்டும். 12th ஒன் அளப்படை எத்தனை வகைப்படும்? அவை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே 13th ஒன் தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்யப்போ இளமையில் கல்வி டேஷ் சித்திரமும் கைப்பழக்கமும் டேஷ். ஓகேங்களா. அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 14th பொறுத்த வரைக்கும் ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. ஸோ சேர்ந்து சேர்த்து. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் இருக்கப்போ கான்சோனன்ஸு. நெக்ஸ்ட் வந்து கோனிக்கல் ஸ்டோனு. 16th பொறுத்த வரைக்கும் பகுப்பத உறுப்பினர் தரகளை நிறுத்தல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எவைன்னு 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 17th தமிழ் விடுத்துவது உணர்த்தும் தமிழின் சிறப்புகளை எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் 18th 3 என்னும் எண்ணு பெயர் பிற திராவிட மொழியில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது? ஓகேங்களா. ஸோ அதுவும் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 19th சோழர் கால குமிழ் தூம்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டது? 21 20 பொறுத்த வரைக்கும் தித்திக்கும் தெல் அமுதாய் என தொடங்கும் தமிழ் விடுத்துவது பாடலை அடிப்பெறலாமல் எழுதுக. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து 5th ரோமன் எவைன்னு 3 வினாக்களுக்கு மட்டும் விடையலி. ஸோ 21 வந்து உங்களின் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய கால் முளைத்த கதைகள் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணனா என்னும் நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதுக. நெக்ஸ்ட் 22 காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக்குப்பா. ஸோ இந்த பிக்சரை பார்த்தோன்னே நம்ம மாணவர்களுக்கு என்ன தோணுதோ ஸோ அதை வந்து நீங்கள் எழுதுங்க. புரியுதுங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிபெயர்த்து எழுதுக்குப்பா. ஸோ லிங்குவிஸ்டிக்ஸு, லிட்ரேச்சரு, ஃபிலாலஜிஸ்ட்டு, பாலிகிளாட்டு, ஃபோனாலஜிஸ்ட். இது உங்கள் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அதை அப்படியே தூக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு புக் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் கொஸ்டினையும் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நயம் பாராட்டுக்குப்பா. ஸோ பாடலை கொடுத்து அதில் வந்து நயத்தை நீங்கள் எழுத சொல்லுவாங்க. ஸோ அதையும் பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து விடையலி, அதாவது காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் தமிழின் தனித்தன்மைகள் பற்றி எழுதுக அல்லது தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதுக. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் பக்கம் பார்த்து வச்சுங்கப்பா. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க இருக்கும் தேர்வில் கண்டிப்பாக கேட்பாங்க. தெளிவாக சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் பேப்பர் ஒன்று அப்படியே வரலாம் மாணவர்களுக்கு. அப்படி இல்லைன்னா இதுலேருந்து ஒரு சில கேள்விகள் வந்து பல கேள்விகள் மாவட்டம் மாறி வரும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் அங்கங்கே பிரிஞ்சு வரலாம். ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு போங்க. சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட் தொடர்ந்து போடுறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.